வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேல் என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது பார்ட்டி நேம்லாம் நம்ம கொடுத்தக்கப்புறம் ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ வந்து குவான்டிட்டி வந்து ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வரும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டத்தோட ஸ்டாக் குவான்டிட்டி வந்து உங்கள் டேலியில் வந்து வரலை அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனுக்கு வந்துடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா சேல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வவுச்சர் டைப்பை நான் எடுத்துக்கிறேன். ஸோ டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி நேம் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனை நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி டீட்டெயில் ஸ்க்ரீன். ஸோ நான் இதையுமே வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லெட்ஜர். சேல்ஸ் லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் ஐட்டம் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு வேணுங்கிற ஐட்டத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக் ஐட்டமுமே வந்து இங்கே வரும். ஸோ இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து இருக்குது ஸ்டாக் ஐட்டம்னா நெகட்டிவாக இருந்தாலும் நமக்கு ஷோ ஆகும். அப்புறம் குவான்டிட்டிஸ் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டேலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஐட்டம் போடும்போது அந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகலை, ஹைட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் வந்து F1 ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து என்டர் பண்ணிப்போங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே செட்டிங்ஸ் ஸ்க்ரீன் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து ஷோ மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம்ஸ் வித்தவுட் குவான்டிட்டி இன் வவுச்சர்ஸ். ஸோ வித்தவுட் குவான்டிட்டி இல்லாமல் வவுச்சர் ஸ்க்ரீனில் வந்து எனபிள் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு குவான்டிட்டி எல்லாமே வந்து வியூ ஆகணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஷனை வந்து நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ அப்படின்னு சொல்லி நான் போட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ட்ரி போடுறேன். ஸோ வவுச்சர்ஸ் பார்ட்டி நேம் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்ட்டி டீட்டெயில்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சேல்ஸ் லெட்ஜர் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம். ஸோ இதில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட குவான்டிட்டிஸ் எவ்வளோ இருந்துச்சு, நெகட்டிவ்னாலும் சரி வேல்யூ குவான்டிட்டிஸ் இருந்தாலும் சரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து சேல்ஸ் போடும்போது நம்ம கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து டேலியில் வந்து என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ வந்து கார்ட் டைஸ் அப்படிங்கிற ஸ்டாக் ஐட்டத்தை வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த என்ட்ரி நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட டேலிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக் ஐட்டத்தோட குவான்டிட்டி வந்து தெரியலன்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸுமே வந்து நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா
ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.